இந்த நாளிலும் இந்த உபவாச கூடுகையில் கூடி வந்திருக்கிறவர்களை நமது ஆண்டவர் ரட்சகரும் வருகிறவருமாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் ஆலயத்தில் ஒருமுறை நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு நாம வேற யாரும் ஞாபகம் இல்லையா? HMS சென்டருக்கு நான் தான் இங்கே வந்தேன் இந்த வருஷத்துக்கு. அங்கே நான் தான் செய்தி கொடுத்தேன். அதுக்குள்ள மறந்துருக்கேன். இன்றைக்கு நான் கடந்த வாரத்தில் வந்து பாஸ்டர் HMS சென்டருடைய பில்லை கொடுக்க வரும்போது அவரிடத்தில் கேட்ட இந்த மாதம் யார் உபவாச கூடுகை இல்லை யார் யார் கொடுக்க சொன்ன பொழுது அன்றைக்கே புக் பண்ணோம். ஒரு மாதம் கடந்து இந்த இடத்துல உங்களிடத்தில் வந்து ஆண்டவருடைய செய்தியை தரும்படியாக ஆண்டவரது சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உபவாச கூடுகையில் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது உங்களுக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் தந்த செய்தி யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை இன்னொருவர் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒவ்வொருவர் வாசிங்க. பக்கம் 1061. நான் வாசிக்கிறேன். 15ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 25ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கோருங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கள் குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் இங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. 25ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எவைகளை நான் உங்களிடத்தில் அனுப்பின என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு தருவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என்னுடைய பெரிய சேனை. ஆண்டவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை வேதத்தில் நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவேதான் நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி போகிறோம், என் பிரச்சனைக்கு விடுதலை யாரும் என்று கேட்கிறோம். மிகவும் வித்தியாசமாக ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே அனுப்பின என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஏன் ஆண்டவர் அனுப்பினார்? யோவேல் தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சபையை கூட்டுங்கள், குழந்தைகளை சேருங்கள், மணவாளனும் வரணும், முதியவர்களும் வரணும், எல்லாரும் வரணும். காரணம் என்ன? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜனங்களுக்குள்ளே பெரிய சேனையை அனுப்பியிருக்கிறேன். என்ன சேனை? ஜனங்களை பட்சித்து போடுகிற சேனையை அனுப்பியிருக்கிறேன். நான் புல்டோசர் அனுப்பவில்லை, நான் கன்மேனை அனுப்பவில்லை, நான் ராக்கெட்டுகளை அனுப்பவில்லை, நான் லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை, நான் வெடிகுண்டுகளை அனுப்பவில்லை. எவைகளை அனுப்பியிருக்கிறேன்? என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள். யோசித்து பாருங்க, ஆண்டவர் அனுப்பியிருக்கிற சேனை உலக மனுஷன் பார்க்க முடியுமா? வெட்டுக்கிளி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா?
யாரும் பார்த்ததில்லை. அப்படிதானே? யாருமே வெட்டு கிளி பார்த்ததில்லை. நம்ம வீட்டுக்கு பதில் பச்சை பச்சையாக வந்துருக்காங்க. அது விதமான வெட்டுக்கிளி கையில் தொட்டால் செத்து போகும். அவ்வளவு விலகினமான பூச்சி. அந்த பூச்சி எதுவாக இருக்கு? ஆண்டவருடைய பெரிய சேனையாக எங்க அனுப்பினார்? உலகத்தில் அனுப்பல, நான் உங்களிடத்திலே அனுப்பினேன் என்னுடைய சேனை என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஆண்டவரை விட்டு போனார்கள், தூர போனார்கள். அவரை விட்டுவிட்டு தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை தேர்ந்தெடுத்தார்கள். நல்ல தொட்டியாக அவரை விட்டுவிட்டார்கள். வெடிப்பான தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், இவர்களுக்கெல்லாம் நன்மையும் செய்கிறேன், எல்லா விதமான அதிசயங்களையும் இவர் வாழ்விலே செய்கிறேன். ஆனால் என்னை விட்டுவிட்டார்கள், விரும்பாத காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த யோகத்திற்கு தரிசனத்தில் 3 முறை ஆண்டவர் பரிசுத்த உபவாச ஜெபத்தை பண்ணும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியர்கள் ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்க இதுவரை உபவாச ஜெபத்தை எப்படி பண்ணினீங்கன்னு தெரியவில்லை. நாம் போகும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போவேன், ஜனங்களை நல்ல சந்தோஷத்துக்குள்ளாக வல்லமைக்குள்ளாக ஆண்டவர்களை கதவு பண்ணல. காரணம் என்ன? சபையானது கண்ணீரிட வேண்டிய காலத்திலே வந்திருக்கிறது. உபவாசம் இந்த கூட்டத்தை மறந்து இன்றைக்கு ஆடலும் பாடலுமாக மாதத்துக்கு ஒரு முறை உபவாசம் ஒரு பெரிய கூட்டம் வரும். நமக்கு நிமிர்ந்து போட்டாடி ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உபவாசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் அந்த உண்மையான அர்த்தத்தை மறந்து போனோம். மாதத்தில் ஒரு முறை எதுக்காக உபவாசம் இருக்கிறோம் என்பதை மறந்து போனோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நினைப்பூட்டும்படியாக என்னை ஒன்றில்லாமல் கொண்டு வந்தார். இந்த ஜனங்களுக்கு இது இல்லை, இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இவர்களுக்கு எதை கொடுக்கணும்? இந்த உள்ளங்களுக்குள்ளே ஒரு கண்ணீரை வரவழைக்க வேண்டும். இவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை உருவாக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகளை காணப்பட்ட எல்லா காரியங்களையும் விட்டு மாற வேண்டும். உண்மையிலேயே கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சபைக்குள்ள வந்து பார்த்து பரலோகம் போல இருக்கு. நான் வந்து பார்த்த ஒரு அசந்து போனேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செய்யப்பட ஆண்டவர் இரக்கத்தை நினைத்து நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன். நான் இதுக்கு நான் தகுதியில் இல்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உங்களை பார்க்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு மதுரமான ஆலயத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? பெருமை பாராட்டுவதற்காக நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆலயத்திலே வந்து உம்மை பாடி தொழுது உம்மை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள எழுதப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இவ்வளவு அழகாக மதுரமாக உலகத்தில் எங்கேயும் கொடுக்காத ஆண்டவர் கட்டி வைத்த மாளிகை மாதிரி அழகாக ஒரு மாளிகை கட்டி வைத்து, வாங்கப்பா கொஞ்ச நேரம் ஆண்டவரை தொழுது விட்டு போங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை என்று சொல்லுங்க என்று சொல்லி கட்டி வைத்திருக்கும் போது கூட இல்லை, இதுங்க வரணும்னு சும்மா சுற்றி கொண்டு இருக்கிறார். அநேகர் சும்மா இந்த நேரத்தில் வீணை அடித்துக் கொண்டு வீடுகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். அநேகர் சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகர் தன்னுடைய சுயத்திலே எவைகளை செய்ய வேண்டும் அவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயம் மகிமையாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். அதுதான் என்ன கொண்டு வந்தார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். நேரம் கொஞ்சம் போனா பார்க்க நேரத்தை பார்க்க முடியாது. எனவே கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாத எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள். செய்தியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் உள்ளங்களுக்கு முன்னாடி முடித்தாலும் முடிக்கலாம், பின்னாடி போனாலும் கட்டுக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாட்சணும் டைமிங்ஸ் ஒன்று போடணும். டைமிங்ஸ் போட்டு டைமிங்ஸை பார்த்து டைம் பண்ணியிருக்கலாம். என்னோட கையில் வாட்சி ஓடாமல் கிடைக்கும். அதனால ஒன்றும் செய்ய செல்லில் பண்ணோம்னா செல்லில் ஓப்பன் பண்ணால் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அது ரெக்கார்டிங் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு 1:10 ஒன்னே யாராவது கையில் வைக்கணும். உங்களுக்கு போகணும்னு நினச்சா இல்லைன்னா இதை கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் நான் தவறு பண்ணேன். நீங்கள் ஒரு டைமிங்ஸ் வரத்தில் வைக்க, அப்போ நான் கொடுக்குற நேரம் வர நீங்கள் இருந்து தான் ஆகணும். எனவே நான் அதை கொடுக்கிற செய்தி உங்களுக்குள்ளே ஆண்டவர் தருகிற செய்தியாக மாறுவதாக இந்த நாளிலே நான் ஒரு 4 விதமான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற 4 முக்கியமான காரியங்களை இந்த யோக 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தினாக உங்களுக்கு வைக்கும்படியாக இந்த யோகத்திற்கு தரிசனத்தில் நின்று நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக யோக
அவைகள் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன். நான் அந்த 4 பட்சியை எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு 16 மணி நேரம் வேணும். எனவே இன்றைக்கு இந்த வெட்டுக்கிளி பட்சித்து போட்டிருக்கிற 4 காரியங்களை உங்களுக்கு வைக்கும்படியாக விரும்புகிறேன். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை, அகில உலகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெட்டுக்கிளியின் காரியங்கள் எவைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஜெபிக்கும்படியாக நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே ஆழமாக பதிந்து போகும். ஒருவேளை நான் யூடியூப்ல எனக்கு சேனல் உள்ளதை நான் அப்லோட் பண்ணுவேன். நான் உபவாச கூடையில போகும்போது மூடி மட்டும் லைவ் கொடுப்பேன். நீங்க லைவ் கொடுக்க நேரம் இல்லை, ஏன்னா எல்லாமே லேட் ஆகிடுச்சு. நான் 9:45 மணிக்கு முன்னாடி வர வேண்டும் என்று நினைத்து என்னுடைய வண்டியில தகராறுகள் நீங்கள் வந்து சேர்ந்ததுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அவருடைய கரங்களை விட்டிருக்கிறபடியாலே அவருடைய காரியத்தை ஆண்டவர் செய்வார். முதலாவதாக நாம் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அந்த வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்படுகிறது. நான் வெட்டுக்கிளிகளை பற்றி தேடி பார்க்கும் போது ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிகள் செய்கிற 4 விதமான காரியங்களை சொன்னார். அவைகள் அதை நான் சொல்லி உங்கள் மத்தியிலே அதற்குரிய பரிகாரத்தை சொல்லி விடுதலையை அனுப்பும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக இந்த லோக்கஸ் என்று சொல்லக்கூடிய வெட்டுக்கிளியானது 4 விதமான வெட்டுக்கிளிகள் காணப்படுகிறது. அது 4 விதமான காரியங்களை செய்யும். அதை ஆங்கிலத்தில் சொல்ல அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். முதலாவதாக அந்த வெட்டுக்கிளி 4 விதமான வெட்டுக்கிளிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக கட்டிங் லோக்கஸ், ஸ்வாமிங் லோக்கஸ், கன்சூமிங் லோக்கஸ், லிக்கிங் லோக்கஸ். முதலாவதாக அது வெட்டக்கூடிய வெட்டுக்கிளி. இரண்டாவதாக அது பறந்து விரிந்து அந்த விளைச்சலை அடிக்கக்கூடிய வெட்டுக்கிளி. மூன்றாவதாக நக்கி அடிக்கக்கூடிய லிக்கிங் லோக்கஸ் வெட்டுக்கிளி. நான்காவதாக கன்சூமிங் லோக்கஸ், அது தன்னுடைய மூச்சை வைத்து ஊதி அழித்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வெட்டுக்கிளி. இந்த 4 விதமான காரியங்கள் ஆண்டவர் அனுப்புகிற சேனையிலே காணப்படுகிறது, வெட்டுக்கிளியிலே காணப்படுகிறது. நம்ம சின்ன வயசுல எங்களுக்கு விவசாயங்கள் தெரியும். எங்களுக்கு வயல் உண்டு. காலை நேரத்தில் வயலுக்கு போகும்போது முந்தின நாள் சாயங்காலம் ஸ்கூல் முடித்து விட்டு போய் தண்ணி கோரி விட்டு வரும். அப்போ கூட்டிட்டு போவார். என்ன நடுதல் இருப்பாங்க, என்ன கத்திரிக்காய், வெண்டைக்காய், மற்ற மிளகு எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் வயல் வரும். இந்த காரியத்தை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நான் ஒரு விவசாயியாகவே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். நாங்கள் சாயங்காலத்தில் தண்ணி கோரி விட்டுட்டு வருவோம். காலையில் பார்த்தா இந்த கத்தரியுடைய கொண்டை கீழே வரும், சில வலதுனுடைய கொண்டை கீழே வரும், சில வெண்டைக்காயுடைய கொண்டை கீழே வரும். காரணம் என்ன? ராத்திரி இந்த வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பட்சி என்ன பண்ணிடும், அங்கே வந்து உறிந்து அதுக்கு என்னன்னா அந்த நெட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், அது குருந்து பக்கத்தில் வந்து கீழே வந்து அந்த உறுதி சாப்பிடும். என்ன பண்ணும்? காலத்தை உள்ளார அந்த கொண்டை கீழே விழுந்து போகும். காலையில் போய் பார்த்தா நேரே நல்லா இருந்த கொண்டை செடி சாய், காலையில் பார்த்தா என்ன இல்லை, கொண்டை காணல. எப்படி இருக்கு? எதிர்பார்ப்புகளோடு போகிற நேரத்தில், வளர்ச்சி காணுவோம் என்று நினைக்கிற நேரத்தில், இனி இந்த செடியின் மூலமாக எனக்கு நன்மை உண்டு என்று நினைக்கிற நேரத்தில் கொண்டை கீழே கிடக்கும். எப்படி இருக்கும்? அப்படிதானே நம்முடைய வாழ்வெல்லாம் அப்படித்தான் இருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நல்ல நம்பிக்கையோடு விதை வைக்கிறோம், நல்ல நம்பிக்கையோடு விவசாயங்கள் செய்கிறோம், நல்ல நம்பிக்கையோடு வியாபாரங்களை செய்கிறோம். எல்லா எதிர்பார்ப்புகளும் நம்ம நினைப்போம் இனி நம்ம பெரிய ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு கட்டிங் லோக்கஸ் வருகிறது, வந்து அந்த கொண்டையை முறிச்சு போடுது. இது எப்ப அடுத்து அந்த சில கொண்டை என்ன ஆகும்? இப்போ தென்னை மரத்தில் உள்ள கொண்டை எல்லாம் போனால் திரும்ப வருமா? வராது. பனை மரத்தில் போனால் வருமா? வராது. ஏதோ ஒரு சில செடிகள் என்ன ஒரு தடவை கொண்டை போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ரெண்டாவது வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னுடைய வாழ்விலே நாம் மேன்மையானவர்களாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்ம நல்ல தொழில்களை செய்தோம், வியாபாரங்களை செய்தோம், எல்லா காரியங்களை செய்தோம். குடும்பங்கள் நன்றாக
இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து வளர்த்து அவர்களை கொண்டு வந்தோம். இந்த நாட்களிலே எழுத்தின் பிரகாரமாக கட்டிங் லோக்கஸ் நம்முடைய தேசத்தை கிரியை செய்ததை நம்ம அதை கழித்த 15-20 நாட்கள் நம்ம பார்த்தோம். பேப்பரில் பார்த்தா தலையங்கத்திலே பார்க்கும்போது எஸ்ஐ தலை வெட்டி கொலை செய்யப்பட்டார். 2 நாளைக்கு முன்பாக பார்த்தா வெட்டினவனை ஷூட் பண்ணிட்டாங்க. வளர வேண்டிய குடும்பம், வாழ வேண்டிய பிள்ளைகள், குடும்பம் என்ன நினைத்தது? நான் பிள்ளைகளை வளர்க்கிறேன், இவர்கள் மூலமாய் என் குடும்பம் ஆசீர்வாதமாகும், நான் இப்பொழுது கஷ்டப்படுகிறேன், எனவே பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் வந்தவுடனே என்னுடைய வாழ்வின் நிலைமை மாறும் என்று சொல்லி இந்த தகப்பன் நினைத்திருப்பான். நான் பேப்பரில் பார்த்த நேற்றைக்கு இந்த காணொலியை பார்க்கிறேன். அவளை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு நேராக கொண்டு போகிறார்கள். அந்த தகப்பனை நான் பார்த்தேன். எள்ளும் தோறும் எலும்பும் தோறுமாக இருக்கிறார். 2 பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். தென்னந்தோப்பு ஏதோ குத்தகை கெடுத்ததோ அதை கவனிக்கிற பணி செய்து கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது என்று பார்த்தா தகப்பனை அவர் சொல்லக்கூடிய இந்த காவல்துறை சொல்லக்கூடிய செய்தி என்ன? அங்கே தகப்பனை 2 பேரும் சேர்ந்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இந்த எஸ்ஐ போனார், அங்கே போகும்போது எஸ்ஐயை கொண்டு விட்டார். ஆண்டவருக்கு மாத்திரம் தான் வெளிச்சம். நான் இதை உட்கார்ந்து கேட்டு பார்த்தேன், ஆண்டவரே சரியா தப்பா என்று பார்த்தேன். ஆண்டவர் 100% தப்பு பண்ணியிருக்கிறாங்க. வெளியே சொன்னால் வெக்கம். ஆனால் காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை தனக்கு நேராக எல்லா ஆயுதங்களையும் எடுத்து வைக்கும். என்ன நடந்தது என்று தெரியாது. என்ன பத்திரிகையில எதை கொடுக்கிறார்களோ அதுதான் செய்தியாகும். தகப்பன் என்ற பிள்ளைகளை அந்த காட்டிலே தன்னுடைய அந்த ஒரு மனிதனுடைய தென்னந்தோப்பை பார்த்து அதிலிருந்த வருமானத்திலே தன்னுடைய குடும்பத்தை நடத்தும்படியாக போகிறான். அங்கே பிள்ளைகள் சண்டை போட்டார்கள். இந்த இயேசை இழக்க போனான். அவர்கள் கொண்டு போட்டார் என்று சொன்னான். காதல் புடிச்சுக்கிறதும் இது சரிதான். ஆனா நடந்தது என்ன? உலகத்தில் என்ன பப்ளிஷ் பண்ணிட்டாங்க? எஸ்ஐ கொண்டு போட்டார். எஸ்ஐ என்ன பண்ணார் என்பதை சொல்லப்படவில்லை. இதை எடுத்து வைத்து ஒரு நல்ல பையனை சுட்டுக் கொண்டார். வாழ்விலே நம்பிக்கையை தகர்த்து போட்டார். இந்த எஸ்ஐடைய குடும்பமும் அது நிலை வந்து கிடக்கிறது. இந்த குடும்பமும் நிறைவடைந்து போய்விட்டது. காரணத்தை தேடினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காவல்துறை சொல்லுகிறது, இவர் குடித்திருந்தார்கள், குடித்து விட்டு சண்டை போட்டார். நம்ம காமன் நம்முடைய சிந்தனை என்ன சொல்லுவோம்? ஆமா, குடிச்சிருந்ததுனால சண்டை போட்டாங்க, செத்தாங்க. நான் எதை தேடணும் தெரியுமா? மற்றவர் தேடுவதை நான் தேடவில்லை. ஆண்டவர் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த உபவாசங்களை நியமியுங்கள், என் ஜனத்தை கூட்டுங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியனும் ஊழியனும் விழுந்து கிடக்க வேண்டும். கண்ணீரோட சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த சாராயத்துக்காக இல்லை. சாராயத்தை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்? சாராயம் குடிச்சிட்டு பண்ணான்னு சொல்லுகிறாங்க. ஒருவனுக்கு சாராயத்தை வாங்கி அவனை குடிக்க வைத்தவன் யார்? அவன் தான் குற்றவாளி. யார் குற்றவாளி? சாராயம் குடித்தவன் குற்றவாளியா? சாராயம் குடிப்பதற்காக திறந்து வைத்து மாத கணக்கிலே வருட கணக்கிலே அந்த வருமானத்தை வைத்து அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் குற்றவாளி. அரசாங்கத்திட்ட போய் ஊழியர் சொன்னா பண்ணுவாங்க, கொண்டு போடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உபவாசத்தை கூட்டு. உபவாசத்தை யார் செய்யணும்? ஆசாரியர் விழுந்து கிடக்கணும். அவருடைய வேலை என்ன? இந்த ஜனங்களுக்கு அவருடைய நன்மைக்காக போராட வேண்டிய உத்தரவாதத்தை ஆசாரியர்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியரை பார்த்து சபையை கூட்டுங்கள். என்ன பண்ணணும்? இந்த கட்டிங் லோக்கஸ் அதற்கு காரணமானவர்களை ஆண்டவர் மாற்றி போட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஒரு எலெக்ஷன் வருகிறது. ஒவ்வொரு எலெக்ஷன் 50 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், சாராயத்தை ஒழித்து விடுவோம். எல்லாம் சொல்லிவிட்டு ஓட்டை வாங்குகிறார்கள். இதுவரையில் நடந்த பாடில்லை. ஒரு காலத்தில் சாராயத்தை ஒழித்துக் கொண்டு அலம்போரம் பண்ணுகிறவனை நாம் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை அரெஸ்ட் பண்ணுவார்கள். இன்றைக்கு நீங்க சாராயம் குடிக்கிறவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவனை அரெஸ்ட் பண்ணுவார்கள். எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலே வந்திருக்கும். இதே சூழ்நிலை தான் எங்கே
கஞ்சாவை விற்பதற்காக இங்கே வருகிறோம். எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் கஞ்சாக்கள் நிறைந்து கிடக்கும். நம்முடைய பிள்ளைகள் எதையோ வாழ்வை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? படிக்க வைக்கிறோம், அவளுக்கு ஆதாரம் கொடுக்கிறோம், அவள் மேன்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். கொண்டை தரிக்கப்படுகிறது. அநேக பிள்ளைகள் சாராயத்தை குடிக்கிறபடினாலே வண்டி எடுத்துக்கொண்டு ஓட்டுகிறார். நம்ம சமீபத்தில் ஒரு நாள் காரியம் நடந்தது. வாவுபலியில இரவு 11 மணிக்கு அவர் பார்த்துவிட்டு 4 சிறுவர்கள், 4 பையன்மார் 17-18 வயசுக்கு உள்ளதான் இருக்கிற பசங்க 4 பேர் ராத்திரி வண்டி எடுத்துட்டு போனாங்க. பம்மத்து பக்கத்தில் ஒரு வண்டி எடுக்கும் போது அடிச்ச இடத்துல 2 பேர் செத்து போனாங்க. கேட்டாங்க, தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டி இருக்கிறாங்க. சாராயம், போதைப் பொருள் தேசத்தை அழித்துக் கொண்டு கிடக்கிறது. கர்த்தரை கைவிட்டு விட்டார். அப்படிதானே? அரசாங்கம் சாராயத்தை விற்கிறதா? ஆண்டவர் பார்க்காம இருக்கிறார். ஏன் பார்க்காமல் இருக்கிறார்? என் பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இல்லை, அவர் நீதி உள்ளவர்களாக இல்லை. ஆண்டவர் தேசத்தை அக்கிரமக்காரருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். தீமை செய்து வருகிற பணத்திலே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வாங்குகிற அரசாங்க பணம் எல்லாம், சம்பளம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அநியாயத்தின் திரவியத்திலிருந்து வருகிறது. நாம் மூச்சு விட வேண்டாமா? நம்முடைய கண்கள் புறமாக வேண்டாமா? நம்முடைய இதயங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டாமா? உபவாசம் என்று சொல்லுவது என்ன? இந்த அக்கிரமம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் இவ்வளவு வேதனையில் பேசுகிறது தெரியுதா? அநேகர் சொல்வார்கள், பாஸ்டர், என் பையனுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும், பெண் வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன படித்திருக்கிறான் என்று கேட்கிறார்கள். அவர் படித்திருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறான் என்று கேட்கிறார்கள். நல்ல வேலையில் இருக்கிறார். பையன் குடிப்பானா என்று கேட்கிறார்கள். அடுத்த கேள்வி, பையன் குடிப்பானா? எந்த பொண்ணு குடியாரன்? குடிகாரர் யாருன்னா கேட்கிறோம். யாருக்கு குடிகாரம் வேண்டாம்? அரசாங்கம் குடிக்க சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? என்ன செய்யணும்? கண்ணீர் விடணுமா? ஆண்டவரே ஒன்றும் தெரியல. ஆண்டவரே 80% குடிகாரர்கள் தமிழ்நாட்டில் பெருத்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு தேடிதான் எடுக்கணும். பையன் குடிப்பானா குடிக்க மாட்டானா என்று தெரியும். பொண்ணா குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, லைன்ல உட்கார்ந்து குடிக்கிறாங்க. இப்ப குடிகார தேசமாக நம்முடைய தேசம் மாறி போய் ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டிங் லோக்கஸ், இது மூலகாரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தற்கொலைகள், விபத்துக்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே தண்ணீருக்கு பின்னாக நடக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளாகி நாம் எச்சரிக்கப்பட்டு இந்த கட்டிங் லோக்கஸ் நம்முடைய தேசத்தை தகர்ந்து போகணும். இனி வருகிற ஒரு ஆட்சியாவது நல்லாட்சி செய்கிறவங்க இடம்பணும். இந்த அக்கிரமத்திலே பணத்தை உருவாக்குகிற இந்த அரசாங்கம் நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, இங்க சாராயம், அங்க வட இந்தியாவில் இருந்து தேசம் இல்லை, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுது? இந்த போதை வஸ்துக்கள் பரவி போகிறது. எனவே நாம் ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டிங் லோக்கஸ் நம்முடைய தேசத்தை அழுத்து முன்பாக நம்முடைய ஜனங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2வதாக இந்த கட்டிங் லோக்கஸ் வந்தபடியினாலே அடுத்த ஒரு காரியம் தொடர்ந்து வருகிறது. சுவாமி லோக்கஸ் எல்லை இல்லாமல் பறந்து விரிகிற அடுத்த வெட்டுக்கிளி தேசத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கண் பார்வையானவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறபடியினாலே நான் அந்த வேதனையோடு உங்களுக்கு பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டேன். 6.5 லட்சம் பீகாரிகளுக்கு ஓட்டுரிமை தமிழ்நாட்டிலே கொடுக்கப்படுகிறது. 6.5 லட்சம் அப்படின்னா 6.5 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க? இங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. எல்லா ஸ்டேட்ல நீங்க போனாலும் சரி, இப்ப கேரளாவில் ஒரு ரேஷன் கார்டு நீங்க வாங்கணும்னா அந்த 15 வருஷம் வேலை செய்த ரெக்கார்டுகள் இருந்தாதான் ரேஷன் கார்டுகள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 5000 ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு கொடுத்த 4 ரேஷன் கார்டுகள். அப்படிப்பட்ட பரிதாபமான லஞ்சமும் ஊழலும் இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிவென்ன? சுவாமி லோக்கஸ், நம்முடைய அல்லாதவர்கள், ஒரு பொல்லாத ஜாதி, அது தேசத்துக்குள்ளே பறந்து விரிகிறதை நம்முடைய கண்கள் காணும். எங்க பார்த்தாலும் யார் இருக்கா? நம்ம வட இந்தியர்களுக்கு எதிரிகள் இல்லை, ஆனா
முதலாவதாக வந்தவர்கள் ஒரு ஆள் வந்தார்கள், 2 பேர் வந்தார்கள். அவர்கள் வேலை செய்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். இப்போ நீங்கள் அந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வட இந்தியாக்கார பசங்க குடிகாரன் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மார்த்தாண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிகார பசங்க வட இந்தியக்கார பசங்களும் வந்துட்டாங்க. ஹிந்திக்காரங்க மாத்திரம் இல்லை, தெலுங்கர்கள். அந்த மார்த்தாண்ட பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கொண்டு கிடக்கிற எல்லா தெலுங்கர்களும் தண்ணி அடிக்கிறவங்க, சாராயத்துக்குள்ள விழுந்துவிட நம்முடைய பணத்தை வாங்கி நம்மை உரிந்தெடுத்து நம்முடைய தேசத்தை அழிக்கக்கூடிய பெருங்கூட்டம் பரவி வருகிறது. காரணம் என்ன? குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு. ஒரு பிள்ளை தான் 2 பிள்ளை தான், அதுக்கு மேல் வளர்க்கிறதற்கு எந்த விதமான ஜனங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. நாங்கள் 5 பேர் இருந்தோம், எங்கள் அப்பா அம்மா எந்த வேலையும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் 5 பேர் வளர்ந்தோம். நாங்கள் இப்போ ஒரு முடிவுகாரனாக நல்லா இருக்கிறோம். ஏன்னா தாத்தாவுக்கு 10 பிள்ளைங்க, மலைகள் இருந்தது, வயல்கள் இருந்தது, வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறார்கள். பிள்ளைகள் 1 முடித்து 2 முடித்தவங்க சொல்லுகிறார்கள், கட் பண்ணீர். எவ்வளவு கொடுமை தெரியுமா? ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், பருகி பருகி பூமியை நிரப்புங்கள். இங்க நம்ம நிரப்பவில்லை, ஸ்வாமி லோக்கஸ் தேசத்தை நிரப்பிக்கொண்டு. இங்க வேலைக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுவோம்? வட இந்தியனை வேலைக்கு எல்லா ஹோட்டல்களிலும் நேற்றைக்கு பார்த்தேன். ஒரு காணொலி போட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் வட இந்தியாவில் உட்கார்ந்திருக்கிறார். ஏன்னா இவன் என்ன பண்ணுகிறான்? முடித்து விட்டு விழுந்து கிடக்கிறான். வேலை செய்கிறவர்கள் ஆள் இல்லை. ஒரு நாள் வேலை செய்கிறான், சம்பளத்தை வாங்குகிறான், 5 நாள் குடிக்கிறான். அந்த சம்பளத்தை வேலைக்கு போகிறது. வேலை என்ன பண்ணுறான்? ஸ்டாண்டிங் லோக்கஸ் தேசத்திலே பரவுகிறது. மூல காரணம் என்ன? நம்முடைய இனங்கள். முதலாவதாக சாராயம், இன்னொரு பக்கம் இனத்தை இந்த கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அவமதிப்பு, ஆண்டவரை அவமதிக்கிற காரியத்தை செய்து விட்டார். வரும் தலைமுறையே நீ மனம் திரும்பாவிட்டார், உன் தேசத்திலே உன் பிள்ளைகள் பிறருக்கு அடிமைகளாக போவார். அவனுக்கு மொழி நமக்கு தெரியவில்லை, அவன் நடைமுறை நமக்கு தெரியவில்லை, அவனுடைய ஆதாரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் நமக்கு என்னவாக இருக்கிறான்? வேலைக்காரனாக இருக்கிறான். நீங்க இன்னைக்கு வேலைக்காரன் மாத்திரம் இல்லை, நீங்க மாத்தாண்டத்தில் போனீங்கன்னா ஜவுளி கடை எல்லாம் யாரும் கையில் இருக்குது? யாரும் கிடையாது, வட இந்தியக்காரன் கையில் இருக்கு. நகை கடையெல்லாம் யாருக்கு இருக்கு? மலையாளிகிட்ட இருக்கு. தமிழன் எங்கே போனான்? குடித்து விட்டு விழுந்து கிடக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? நம்மை குறித்து எடுத்துக்கொண்டு போய் கொள்ள ஸ்வாமிங் லோக்கஸ் என்று சொல்லக்கூடிய பறந்து விரிகிற இந்த லோக்கஸ் தேசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நமக்கு எண்ணம், நம்ம கவனமா இருக்கணும். நிஜம் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்க போகிறேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன 2 முடிச்ச உடனே எல்லாரும் வந்து நிற்பாங்க. அரசாங்கம் சொல்லுது 22,000 ரூபாய் அந்த கவர்மெண்ட் கிடைக்கும். அந்த ஆஸ்பத்திரி ஒரு குடும்ப கட்டுப்பாடு. உங்களை குடும்ப கட்டுப்பாடு 22,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுவோம். குடும்ப கட்டுப்பாடு. இன்னைக்கு எல்லா மரத்திலையும் சக்க மரம் காய்ச்சி கிளை கிடக்கு, மாங்காய் மரத்தில் தின்னகால் இல்லை, பேரக்காய் பேரக்காயா கிடக்கு. எல்லா மரங்களும் கேடு வந்துச்சு. காரணம் என்ன? அன்றைக்கு பறிச்சு சாப்பிட்டு பறிச்சு சாப்பிடுறது நாளில் ஒரு ஓரம் வந்து 10 பேர் ஓடி போவோம். ஓலை எடுக்கிறது இப்படிதானே. மாங்காய் வடிவிலே எடுத்து என்ன பண்ணுவோம்? ஊறுகாய் போடுவோம். பையன் மாதிரி போக பேரையில பூக்க ஆரம்பிச்சு பிச்சிலே பறிச்சு தின்ன ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? பசி இருந்தது. எல்லா காரியங்களும் ஒழுங்கா எல்லாமே நாசமாய் போயிருந்தது. காரணம் என்ன? ஆண்டவர் பார்த்தார். இவருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க? நாசம் பண்ணி போடுவாங்க தேசத்தை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? விட்டுட்டார். நீங்க உங்க கொள்கையிலே இருக்கப்பா, நான் என்ன பண்ணேன்? அனுப்பு. அடுத்தது 3ஆவதாக உங்களுக்கு சொல்ற புரியுதா? நம்ம எவ்வளவு ஆபத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை உணர்த்தும்படியாக தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனிலே காலம் ஊதுங்கள். சீயோன் எங்க? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே காலம் ஊத சொல்லுகிறார். அது யாருக்கு தான்? நான் ஊதிட்டு இருக்கேன். நீங்க கேட்டா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் வரும். ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளை நடத்திடாதீங்க தயவு செய்து. 2 3வது அட்லீஸ்ட் 3 நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் நீங்க சொல்லக்கூடாது, வளர்க்க முடியாது. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைக்கிறது. இன்னொரு மதம் இருக்கு, அவங்க 5 கல்யாணம் பண்ணுகிறாங்க, 6 7 கல்யாணம் எல்லாத்தையும் 7 8 வைக்கிறேன். கேட்டா சொல்லுகிறாங்க. அல்ல பார்த்துக்கொள்ளுவார், அவர் வளர்த்துவார். நாம் பெற்றுக்கொள்ள வேலை அல்ல வளர்த்துவார். ஒரு வேலையும் இல்லை, வேலைக்கு ஒரு அப்படியே அவங்க குடும்பம் நடந்து தான் செய்யணும்.
பிளாஸ்டிக்கை ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஆக்கிற கிடையாது கையில் தான். எந்த கழிவு இருந்தாலும் குறைஞ்சி போட்டு என்ன பண்ணுறேன் ஜனங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் வந்து பிறதான் எல்லாம் பார்க்குறேன். எவ்வளோ மோசமான சூழ்நிலை பிறகு தான் நான் 2 நல்லா இருக்கேன். ஆனால் நான் 2 நேரத்தில் 4 பிள்ளைகள் 2 அபார்ஷனாக 2 பிள்ளைகள் வச்சு நடத்தாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவிங்க. மூன்றாவதாக இந்த 3வது லோக்கஸ் நக்கி எடுத்து இது எப்படி வருகிறது? முதலாவது கட்டிங் லோக்கஸ், அது பறந்து விரியும் போது. 2வது ஸ்டாண்டிங் லோக்கஸ் வருது. 3வது இந்த லிக்கிங் லோக்கஸ் நக்கி எடுக்கக்கூடிய. என்ன நக்குது? நக்கிறது தான் என்ன? நீங்க எதை நக்குவீங்க? எதை நக்கி சாப்பிடுவீங்க? தேனை நக்கி சாப்பிடுங்க. வேற எதை நக்கி சாப்பிடுங்க? தேனை தான் நக்கி சாப்பிடுங்க. கருப்பட்டி இருந்தால் நக்கி பார்ப்போம். தேனை இருந்தால் நக்கி சாப்பிடும். இனிப்பா ஏதாவது இருந்தா நக்கி சாப்பிடும். பூச்சியாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய், இந்த கத்தரிக்காய், அந்த வேலை செடியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க போகும்போது தெரியும். 1 நாள் 2 நாள் விட்டீங்கன்னா அந்த இலைக்கு அடிக்கிற வெள்ளையான புழு வந்து அப்படி பாரு முட்டை போட்டு வச்சிருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்குது. கடிச்சு பார்த்தீங்கன்னா இலையை நான் பார்த்து கடிச்சு பார்த்துருக்கேன். நல்ல இனிப்பாக இருக்கும். இதை என்ன பண்ணோம்னா இந்த இனிப்பை பார்த்து வருகிற அந்த லோக்கஸ் என்ன பண்ணோம்னா அதை நக்கி சாப்பிடும். அது நாக்கில் சொரசுரப்பு நக்கி 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 பார்த்தா இலை அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன பண்ணிருக்கும்? 10 நாள் கழிச்சு பார்த்தா இலை பட்டு போயிருக்கும். வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நம்முடைய நல்ல காரியங்களை அவன் லிக்கிங் பண்ணி விட்டான். லிக்கிங் நம்முடைய சரீரத்தில் உள்ள நல்ல விதங்களை எல்லாம் அவன் நக்கி எடுத்து விட்டான். நம்ம கொள்கையில அடிக்கடி சில குடும்பங்களை பார்ப்போம். ஒரு தலைமுறை நல்ல வாழ்ந்திருப்பாங்க. திடீரென்று பார்த்தா வறுமைக்குள்ள போயிருப்பாங்க. சிலர் சொல்ல கேட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் வித்து நக்கி தின்னுட்டாங்க. சொன்னாங்களா? வித்து நக்கிட்டாங்க. அப்ப என்ன? நம்முடைய ஆசீர்வாதத்தை நக்கி தின்று விட்டோம். எப்படி? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னேன், குடும்ப கட்டுப்பாடு காரணம். இப்ப நீங்க பாத்தீங்க எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரி திறந்துட்டு. எப்படி? எதுக்காக திறந்துட்டு? அதிகமா இப்ப ஆஸ்பத்திரி செலவு குழந்தை இல்லாமைக்கு சிகிச்சை. எத்தனை என்னவோ வகையா என்னதான் பண்றாங்க? சிகிச்சை. ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், பரிகை பூமியர் நீர் சும்மா கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா தந்திரத்தையும் ஆண்டவர் பார்த்தா அப்படியா ஒருத்தனை குழந்தை கொடுக்காதப்பா. என்ன பண்ணிடுறோம்? மரட்டு தண்ணியை அதிகம் வச்சிடும். எல்லாம் அந்த கனியும் எல்லா சர்க்கரையும் உறிஞ்சு எடுக்குது. நம்ம ஜோகம் பண்ணுறோம். நான் ஜோகம் பண்ண ஆண்டவரை குழந்தைகள் வந்தா என்ன ஜோகம் பண்ணுவேன்? ஆண்டவரே பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுங்க, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை சாத்தான் செய்கிற வேலை என்ன? சத்துவத்தை உரிந்தெடுத்து விடுவான், பலனை உரிந்தெடுத்து விடுவான். எல்லா ஆம்பளையில பொம்பளை சொல்லுகிறார்கள் எனக்கு டைவர்ஸ் வேணும். காரணம் என்ன? அவனுக்கு ஆண்மை இல்லை. யார் செய்தது? சந்ததிகளை கெடுத்தது யார்? நாம் தான் கெடுத்திருக்கோம். நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிட்டோம்? ஆம்பிள்ளைகளா வளர்க்க முடியவில்லை. எனக்கு கிடைச்ச கண்டது கடியதெல்லாம் அதோட வாங்கி கொடுத்து உடம்புல உள்ள எனர்ஜியெல்லாம் நாசம் பண்ணிட்டோம். சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்தா நேர ஆஸ்பத்திரி ஓடி போகும். ஜுரம் என்னால வந்ததுன்னு தேடி பார்க்கறது. சளி வருது, ஜலதோஷம் வருது. ஏன் ஜலதோஷம் வருது? யாராவது உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்களா? பிள்ளை ஸ்கூலுக்கு வேணாம், சளியோட வா ஆஸ்பத்திரி அங்க போனோம். என்ன பண்ணும்? ஒரு பெரிய மாட்டு ஊசி எடுத்து ஒரு குத்தி அங்கே ஏற்றி விட்டு என்ன பண்ணும்? கிளிக் பண்ணி எடுத்துருவாங்க. அவனுடைய வேலையை எடுத்து விடுவாங்க. அவனுக்கு என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக் அவன் சரீரத்தில் உருவாக வேண்டிய அந்த நோயாளிக்கு சக்தி உருவாக. 2 நாள் வீட்டில் கிடந்தா என்ன பிள்ளை வீட்டில் போடுங்க. ஜோரம் தீர்ந்தவரை அவன் அனுப்புங்க. அவன் வெள்ளமா தண்ணியை கொடுங்க. அவன் சரீரத்துக்குள்ள புதிதான எனர்ஜி வரட்டும். அடுத்தவன் என்ன பண்ண? பச்சை தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு ஒன்றாவார், சுடு தண்ணி குடிச்சாலும் ஒன்றாவார். இப்போ பார்த்தா பிள்ளைகளை சுடு தண்ணியிலே குடிக்க வைக்க அனுப்பும். காரணம் என்ன? பச்சை தண்ணியை குடிச்சு வைக்கிற பிள்ளைக்கு ஜோரம் வந்துடும். என்னைக்கு நீங்க பச்சை தண்ணீர் ஆண்டவர் சுடு தண்ணியா போட்டு வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நல்லா வளரணுமா வைக்கிறார், சுடு தண்ணியை சுரக்க வைக்கிறார். பச்சை தண்ணி நான் குடிக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை கெடுத்துட்டோம். என்ன பண்ணுறோம்? எல்லா காரியம் நம்ம செய்து வச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட போய் அது என்ன பண்ணோம்? அந்த நம்ம போடக்கூடிய ஊசி என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஊசி, ஒரு இன்ஜெக்ஷன், இன்னொரு மருந்து, இன்னொரு நோய்க்கு ஆரம்பம். யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரீரத்துக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் போது அதே கொண்டு வரக்கூடாது. இது என்னாவது? வேற ஒரு ஆள் ஆன்டிபாடி, அதுக்கு பேர் நம்ம போடக்கூடியது ஆன்டிபயோட்டிக்ஸ். அது ஆன்டிபாடி. ஆன்டிபாடினா என்ன?
நம்ம சரீரத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை உள்ள ஏற்றணும். அது என்ன பண்ணணும்? இப்போ இந்த நோயை கொண்டு வரும். ஆனால் அது என்ன பண்ணணும்னா வேற இடத்துல கொண்டு வச்சிருக்கணும். மோனை நான் வந்தேன், என்ன இப்படி பண்ணுங்க அப்படின்னு வேற வழியில் அது என்ன பண்ணணும்? இது என்ன லீக்கிங் டாக்டர்ஸ்? இதுக்கு என்ன பண்ணியிருக்கு? இதுல நிறைய வருகிறது. நிறைய பேசணும்னா என்ன இப்படிதான் பேச முடியாது. வாழ்வின் நடைமுறைகளை நம்ம இழந்து போற அப்படின்னாலே அநேக காரியங்களை நம்முடைய சரீரங்களை சுமந்து அநேக பெரியவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல கடகாத்திரமா நடந்து தெரிகிறாங்க. 30-40 வயசுல பிள்ளைகள் பலவீனத்தோடு என்ன செய்யறதுன்னு தெரியல. பாஸ்டர் கீழே ஓட்ட பொருளை எடுக்க முடியல. எத்தனை பேர் கீழே விழுந்த பொருளை எடுக்க முடியும்? 35 வயசான யாராவது, 35-40 வயசுக்கு யாராவது கீழே விழுந்த பொருளை கொஞ்சம் எடுக்க முடியுமா? இப்ப அம்மா மாதிரி சொல்றாரு, மோனே அந்த பொருள் கீழே விழுந்து எடு, எனக்கு அம்மா பிரிய முடியாது. எத்தனை வயசு? 40 வயசு. 105 வயசுல ஒரு அம்மா ஓடி கின்னஸ் ரெக்கார்டு போட்டு, ஒரு சைனீஸ் 105 வயசுல அத்லெட்டிக்ஸ்ல ஓடி அது குதிக்கிற குதிப்பை பார்த்தா நமக்கு என்னடா இது அப்படின்னு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்வு ஆண்டவர் தந்திருக்க 120 வயசு வாழலாம். எத்தனை பேருக்கு 120 வயசு வாழலாம்? சரி, எல்லாரும் சொல்றாங்க கிழவனை நீ 60-70 வயசான ஒண்ணு பிள்ளை கிழவன் அங்கே கிழங்கு, நீங்க ஏன் கிழவனா இருக்கணும்? இளமையோடு வாழணும். அதுக்காக நம்ம ஆண்டவரே உங்களுடைய பலனை எனக்கு தரணும். இது என்னாவது? 3வது லீக்கிங் லோக்கஸ். எதுக்காக இதை சொல்லுகிறேன்? விளையாட்டுக்காக சிரிப்புக்காக சொல்லல. நம்ம உபவாசம் ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்ம விட்டுட்டு ஆண்டவரே எங்க தலைமுறை பாதுகாக்கப்படும் ஆண்டவரே என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்ன நான் எல்லா நாளும் ஆண்டோடு ஜெபம். ஆண்டவரே வசனம் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லா தெருக்களின் முனைகளிலும் மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக நதியளவாக கண்ணீர் விடு, ஜாமத்திலே நடுச்சாமத்திலே கூப்பிட கேட்கிறார். மற்றவங்க செய்ய முடியும் என்று சொல்ல ஊழியராகிய எனக்கு செய்ய முடியும் என்று தெரியும். அதனால நம்ம கூடிய மட்டும் இவர்களுக்காக விழுந்து கிடக்கு. அதனால இவ்வளவு தைரியமா பேசுகிறேன். ஏன்னா தேசம் அழிவுக்கு நேராக போகிறது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்னே தெரியல. எனக்கு யோசிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன பண்ணுனா என்ன நடக்கும்னே தெரியும். பிள்ளைகளை நன்றாக வளர்த்து விடுகிறோம், அவர் போற இடத்துல எப்படி வருகிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிறோம், அதை எப்படி செலவு பண்றோம்னு தெரியவில்லை. நாங்கள் நன்றாக வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம், திடீரென கையிலிருந்து உருவப்பட்டு போகும். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைக்குள்ளே வந்து கொண்டிருக்க 4வதாக கன்சூமிங் லோக்கஸ். அதை நான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்க சின்ன வயசுல வயல்களுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். வயல்ல எல்லாத்தையும் நட்டு தண்ணி விட்டு உரம் போட்டு வளர்த்து அந்த கடைசி நேரத்துல பொதி வர நேரம், கதிர் வரும் பாரு, அந்த நேரத்துல பார்த்தா ஒரு விதமான வண்டு வரும். நமக்கு தெரியாது, சல்லுன்னு பெருங்கூட்டமாக வந்து அப்படியே உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா மொத்த நெல்லை சாதியாக்கி பால் இருக்கு. ஏன்னா அந்த நெல் வரும்போது முதலாவது எப்படி இருக்கும் தெரியல? நெல் எப்படி இருக்கும்? அரிசி எப்படி வருது? அரிசி முதல்ல கதர் விடும்போது அதுல முதல்ல பால் தான் இருக்கும். என்ன இருக்கும்? நெல்லுல பால் இருக்கும். நெல் கட்டியா இருக்காது. அந்த பாலை உறிந்தெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அந்த இது வரும். அது பேர் ஏழையான்னு சொல்லுவாங்க. அது வந்துவிட்டு போன என்ன ஆகும்னா 2 நாள் கழிச்சு பார்த்த நல்ல பச்சை பசங்க இருந்த அந்த இதானது என்ன ஆகும்னா பயிரானது காஞ்சி தீங்கு கருவாடு மாதிரி ஆகும். அந்த பச்சை இருந்தால்தான் அந்த அரிசியானது என்ன பண்ணும்? நல்ல உருவாகி வரும். இந்த கடைசி நேரத்தில் அந்த ஏழையான ஊழியர் அப்படின்னால என்ன பண்ணாலும் ஊழியர்களுக்கு போயிடும். இந்த இடைவாடி போகும் நெல்லு சாதியாகி கடைசி நேரம் போராட்டம். உலகத்தில் நம்முடைய வாழ்வு அப்படித்தான் இருக்கு. எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா முயற்சிகளையும் எடுக்கும். கடைசி நேரத்தில் வந்து ஏழையாக்கிட்டு போயிடும். அநேக ஜனங்கள் தெரியுமா? நன்மை செய்கிற அநேகர் துன்பப்படுகிறார். இந்த ஏழை என்ன செய்யணும்? மூச்சு, அதுக்கு சுவாசம் தான் பெரிய அப்படியே ஊருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண? அந்த காற்றிலேயே அது பட்டு போகும். அந்த சுவாசத்தில் வரக்கூடிய அந்த அது கையில் எடுத்துனா பயங்கரமா நான் அதில் வந்து உட்கார்ந்தாலே செடி பட்டு போகும். அவ்வளவு நாச்சம் இருக்கு. இந்த கன்சூமிங் லோக்கஸ் நம்முடைய வாழ்வு அநேகருடைய வாழ்வை பாதித்துக் கொண்டிருக்கு. நம்மளை பாதிக்கிறார். உங்களை யாருக்காக அவங்கள பாதிக்கிற கன்சூமிங் லோக்கஸ் அப்படின்னா என்ன?
நம்முடைய நல்ல பேரை நார் அடிச்சிருவாங்க. நம்முடைய நல்ல பேரை நார் அடிச்சிருவாங்க. நீங்க நன்மை தான் செய்திருப்பீங்க, அந்த நன்மையை திசை திருப்புவாங்க. இவன் இதுக்காக பண்ணினான், இவன் அதுக்காக பண்ணினான், இவன் இதுக்காக பண்ணினாரு, அவனுக்கு அது கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்காங்க எத்தனையோ பேர் நன்மை செய்கிறவளை நான் பார்த்துருக்கேன். அவளோட நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் இந்த காரியத்தை பெரியவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். நன்றாக உதவி செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நான் ஒன்று தடவை பேசுகிறேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இந்த உதவி செய்யணும்னு ஆசையாக தான் இருக்கேன், ஆனால் என்ன செய்கிறார்கள், நான் உண்மையாகத்தான் இந்த உதவியை செய்கிறேன், ஆனால் என்ன செய்கிறார்கள் ஜனங்கள் அதை பார்க்குறாங்க, சைடுகள் வந்து பார்க்குறாங்க. இவன் அங்கே போகிறான், எதுக்குடா இவன் போகிறான், இவன் எதுக்கு போறாங்க, இவருக்கு அங்கே என்ன வேலை, நீ செய்கிறது இல்லை, செய்கிறவனை செய்ய விடுகிறது. புரியுதா? நம்ம 5 பைசா உதவி பண்றது இல்லை, ஆனா உதவி பண்ணுகிற மனுஷன் என்ன பண்ணுகிறோம், மாயக்கண்ணு கொண்டு பார்த்து தான் பார்த்தா பரவாயில்லை, அங்கே இருந்து வருவதற்குள்ளாக அதை பாராட்டி விட்டு விடுவார். வீட்டில் வந்து பார்த்தா தெரியும், இங்கே இருந்தோ வரும், எங்க வர வீட்டில் வந்து கொண்டாடி தடி எடுத்துருக்கோம், அங்கே எதுக்கு வேணும், எங்க கஷ்டமாக இருந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பைசா இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கும். யாரு கொடுக்க நிறைய பணம் இருக்கா? கன்சியூமிங் லோக்கஸ், வாழ்வு நிறைய வாழ்வை பாதித்துக் கொண்டது. நீங்கள் செய்யாத காரியத்தை செய்ததாக சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாத காரியத்தை சொன்னதாக சொல்லுவாங்க. இதுதான் என்னத்தை உங்கள் பேரை அழைக்கப்படும் சமுதாயத்தில் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது. எங்கே போனாலும் புரிஞ்சுதான் போகணும். என்ன வேலை செய்கிறார், என்ன பார்த்தேன், அதுக்கு தான் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கன்சியூமிங் லோக்கஸ்னால மாட்டிக்கொண்டு கிடக்கிற ஜனங்கள் எழுப்பணும். அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த சபையை கூட்டுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாசத்தை கூட்டணும். இதில் இன்றைக்கு செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற யாரும் ஒரு உபவாசத்தை விடக்கூடாது. இதுதான் கடைசி. இந்த அதே மாதிரி இங்கே வராத ஆட்கள் அடுத்த வார மாசத்துல இருந்து வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. என்னன்னா இந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கொண்டு கிடக்கிறோம். நம்ம வீட்டில் உட்கார்ந்து தூங்கினோம்னா இந்த 4 லோக்கஸ் 4 விதமான காரியங்களை செய்யும். யோவேல் 2:25 ஆண்டவர் சொல்லுகிறார், முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் பட்சித்து போட்டவைகள் நான் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டவர் செய்வது என்ன? 2ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் யோவேலிலே சொல்லப்படுகிறது. இதை நாம் செய்யும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கணும். நான் இவ்வளவு நாள் என்ன சொன்னேன், பிரச்சனையை சொன்னேன். ஆண்டவர் கூப்பிட்டு போனா தரக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படி ஆகிவிடுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் கொடுத்து வருஷிக்க பண்ணுவார். மழை வேணுமா, ஆசீர்வாதமான மழை வேணுமா, என்ன செய்யணும், மழை பெய்தாலே இந்த வெட்டப்பட்ட அந்த செடி திரும்ப முளையும். மழை இருந்தால் தான் இந்த முருங்க மருந்து நீங்க பார்த்தீங்கன்னா மக்கெட்டி உட்கார்ந்துருங்க, என்ன பண்ணும், அந்த பட்டையை மொத்தமாக உட்கார்ந்து உரிந்து இந்த சுவாமி லோக்கஸ் பெருகி வருகிற ஜனங்கள் மாற வேண்டும் என்று சொன்னா நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் அதிசயத்தை செய்யணும்னா பின்மாறி ஊற்றப்படணும். மூன்றாவதாக நம்முடைய சரீரத்தின் பலனை முடிந்தெடுக்கிற சத்துடைய அளிக்க வேண்டும் என்று சொன்னால் பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். முன்மாறி எப்போ ஊற்றப்பட்டது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முன்மாறி ஊற்றப்பட்டது. ஆண்டவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன்னுடைய பிள்ளைகள் தரிசனம் காண்பார்கள், சொப்பனம் காண்பார்கள். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்த சபையை கூட்டுங்கள், நீங்கள் உபவாசத்தை கூறுங்கள். காரணம் என்ன? பின்மாறி மழை வேணும். இந்த கட்டிங் லோக்கஸ், இந்த சுவாமி லோக்கஸ், இந்த கன்சூமிங் லோக்கஸ், இந்த லிக்கிங் லோக்கஸ் அழித்து போட்டு இருக்கிற எல்லாவற்றையும் திரும்ப உயிர் பெற பண்ணணும்னா மழை வேணும். மழை இல்லாட்ட என்ன பண்ணும், வறண்டு போய் கிடக்கும். மாலை இவ்வளோ அழகாக கட்டப்பட்டு இருக்கு, இன்னும் ஒரு 50 பெஞ்சு கூட இடம் இருக்கு. இது நிறைய ஆட்களை கொண்டு வரணும்.
இந்த பால் குளம் சர்ச்சை பால் குளமாகவே மாறும். நம்ம வரும்போது யோசித்தேன், பால் குளம் இப்போ பால் இருந்திருக்கும், இல்லைன்னா குளத்துல ஏதாவது பால் சுரந்திருக்கும், ஏதோ ஒரு பால் இங்க இருந்திருக்கு. அந்த பால் திரும்ப சுரக்கணும். ஆண்டவர் முன்மாரியை பின்மாரியாக இந்த இடத்துல ஊற்றணும். உங்க சபையில் ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆலயத்தில் முழுவதும் இடம் கொள்ளாமல் போகப்பட்ட நாட்கள் வேண்டும். இந்த மேடையில் மேலே போயிடணும். இந்த இடம் முழுவதும் ஆட்களை நீங்க நிரப்பணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ஆண்டவர் உபவாசம் என்று ஜெபிக்கணும். ஆலயத்தை விட்டு போனவர்கள் திரும்ப வரணும். ஆண்டவர் இவ்வளவு மகிமையாக நீங்களுக்கு ஆலயத்தை தந்திருக்கு, நிறைந்திருக்கணும். அதுதான் ஆசை. 200-300 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கு. அப்படிதானே? மயிலாடியில் ஆரம்பித்த தென்னிந்திய திருச்சபை வேறானது பறந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஆலயங்களை திருச்சபைகளை இவ்வளவு வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக? சும்மா ஆலயத்தை கட்டி வைத்து நாங்கள் ஆலயம் கட்டி வைத்திருக்கிறோங்கிறதுக்காக இல்லை, முழுவதும் மக்களாலே நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். சாலமோனுடைய தேவாலயத்திலே எல்லா பணியும் முடித்து சாலமோன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே இறங்கினது. ஆலயத்தினுடைய ஆசாரியர் ஊழியம் செய்ய முடியவில்லை, மகிமை நிரப்பி இருந்தது. இந்த ஆலயத்தின் ஆண்டவருடைய மகிமை, இதே மகிமை இன்றைக்கு நிரப்பி இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆலயத்திற்கு முழுவதும் ஆட்கள் இருக்கு. சண்டே வரக்கூடாது. இந்த ஆலயத்தில் நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மாறி நாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரணும். நமக்கென்று வரணும், எனக்கென்று வரக்கூடாது. நாம் என்ன செய்தாலும் ஆலயத்திலே செய்கிற காரியம் நம்முடைய ஆலயத்துக்காக, பிறருக்காக, தேசத்துக்காக என்ற எண்ணம் இருக்கணும். நாம சண்டை போட்டா என்ன பண்ணணும்? இந்த கன்சூமிங் லோக்கஸ் மாதிரி நம்முடைய பேர் ஊரெல்லாம் நாடிட்டு கிடக்கும். பால்குளம் சர்ச்சையா அழகா சபை கட்டி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, பட்டு உடுத்திட்டு போறாங்க. ஆனா உள்ள போனா நம்ம பட்டு போக கூட எல்லா வேலையும் செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுகிறாங்க. இது வரக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒருவேளை நமக்குள்ள நம்ம மற்றவர்கள் செய்கிறது நமக்கு கஷ்டம் போல தோன்றினால் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே இது ஆலயத்துக்காக செய்யப்படுது, நான் இடைஞ்சலாக மாறிவிடக்கூடாது. ஒன்றில் நம்ம அதற்கு ஆதரவாக இருக்கணும், எதிர்க்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து ஆலயத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுவது போல ஆத்துமாக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடணும். நீங்க வேலை செய்யாமல் இருந்தால் நம்முடைய ஆத்துமாக்களை சத்துருவான நள்ளி கொண்டு போவான். எவ்வளோ விதவிதமான உபதேசங்களை கொண்டு போட்டு ஜனங்களை ஆலயத்தை விட்டு திருப்பி கொண்டு போகிறார். ஒருவன் குதித்து குதித்து விளையாடி கொண்டு போவான். ஒருத்தர் அக்கினி வருது என்று சொல்லி எடுத்துட்டு போவான். அக்கினியே இல்லை, பக்கினியே இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் மகிமையான ஆலயத்தை அழகான ஊழியர்களை தந்து பயிற்சி கொடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஆலயத்திலே இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கனியை பெற்றுவிட்டு அநேகர் வெளியிடங்களிலே கொண்டு போய் தங்களுடைய பலனை கொண்டு போடுகிறார்கள். கோழி, நம்ம ஒரு காரியம், ஒரு வீட்டில் கோழி வளர்க்குறோம், முட்டை போடுறது அதுக்கு சாப்பாடு போடுகிறோம். முட்டையை கொண்டு பக்கத்து வீட்டில் போட்டு என்ன பண்ணுவீங்க? நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்கி அதிலிருந்து போட்டு கழுவி எடுத்துக்கொண்டு இங்கே வைக்கிறோம். இங்கே இருந்து ஒரு கூட்டம் நம்மளை பிள்ளைகளை அள்ளி கொண்டு போகிறோம். இங்கே 9 மணி வரை இங்கே இருக்கிறாங்க, 10 மணி வரை, 10 மணி வரை வேற எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேதனையாக இருக்கு. உங்களுக்கு தாரது 10 இல்லையா? உங்களுக்கு புதனாச்சல் கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், உங்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்தி உங்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்துகிற ஒரு ஆலயத்தை விட்டு 10:30 மணிக்கு எப்போட முடியும்? நான் அங்கே போய் உட்காரணும், அங்கே போய் குதிக்கணும் நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், கன்சூமிங் லோக்கஸ் நிறைந்து கிடக்கிற தேசத்தை உங்களை அழைத்து போட முடியாத வழியை சுற்றிக் கொண்டிருக்கு. மாட்டிவிடக்கூடாது. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள இருக்கணும். எந்த தனிமனுடைய வார்த்தை நம்பி போய்விடாதீங்க. உங்கள் வாழ்வை கெடுத்து விடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு தேசத்தில் அதிகமாக இருக்காங்க. முதலாவதாக பின்மாறி ஊற்றப்படணும். பின்மாறி ஊற்றப்பட்ட செடி தலைக்க ஆரம்பிக்கும். பின்மாறி வந்தவுடனே தென்னை மரம் காய்க்க ஆரம்பிக்கும், பனைமரம் காய்க்க ஆரம்பிக்கும். மரங்கள் விருட்சங்கள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? அடுத்த என்ன கிடைக்கும்? 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எண்ணெயின் திராட்சரசத்தை உடைய ஆலைகளில் புரண்டு ஓடும்படியாக கிரியேச்சர். எண்ணெய் எப்போ வரும்? தேங்காய் காய்ச்சாதான் எண்ணெய் வரும். அப்படிதானே? தேங்காய் காய்க்காட்டா என்ன வரும்? எண்ணெய் வரும். 2 தேங்காய் எடுத்து எண்ணெய் போட்டு போட போமா? ஒரு தென்னையில் ஒரு 100 தேங்காய் இருந்தாலும் வெட்டினா
என்ன பண்ணும், தேங்காய் போடாமல் தோணும், என்ன வெயிட். இன்னைக்கு தேங்காய் நாசம் பண்ணிட்டேன். காரணம் என்ன? யாரும் மரத்துக்கு வேலை செய்கிற இஷ்டம் இல்லை. மேலே மட்டும்தான் பார்ப்போம், கீழே ஒன்றும் பார்க்கறது. கீழே அதுக்கு செடிக்கு மூட்டில் உரம் இருக்கா, தண்ணி இருக்கா, ஒன்றும் பார்க்கணும். ஆனால் மாதம் 2 மாதம் முடிஞ்சோடனே வெட்டுக்காரனை கூப்பிடணும். வெட்டுறது எத்தனை இருக்குது? 5 எண்ணெய் இருக்குது. 75 ரூபா மரத்துக்கு ஏற கூலி. மூட்டில் வேலை செய்தாலும் அங்கே 100 எண்ணெய் இருக்கு. மூட்டில் வேலை செய்யாமல் என்ன சொல்லணும்? கீழே வேலை செய்தாலும் மேலே பார்க்கணும். கீழே வேலை செய்யாமல் பார்த்தா எனக்கு பெரிய சங்கடம். இந்த மரங்கள் எல்லாம் வச்சுருக்கவங்களை பார்த்தா கொல்லடம் போல இருக்கணும். ஏன்னா பிள்ளைய பொறுக்கிறோம், அதை வளர்த்து சாப்பாடு கொடுக்கணுமா? சாப்பாடு கொடுக்கணுமா? சாப்பாடு கொடுக்காம வளருமா? அதே போல ஒரு மரத்தை ஒரு தருகிறாங்க, ஒரு புள்ள மாதிரி தந்துருக்கு. அதில் வருமானத்தை தரதுக்காக என்ன பண்ணணும்? முதல்ல கீழே வேலை செய்யணும். அதை வாழ வச்சா நம்மளை அது வாழ வைக்கணும். அப்படி தானே உண்டா இல்லையா? நம்ம என்ன பண்ணி மேலே பார்த்து இப்போ பரவிட்டோம். ஏன்னா இப்போ ரேஷன்சி கிடக்கு, வயலை வளர்ந்துட்டோம். எங்கே போனாலும் பைசா கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? தேங்காய் கிடச்சி, உப்பு கிடச்சி, புளி கிடச்சி, எல்லாம் இங்கே போனாலும் என்ன இருக்குது? மார்ஜின் ஃப்ரீ வந்துச்சு. மார்ஜினில் ஃப்ரீயாக. ஏன்னா பணம் கொடுத்து தான் வாங்கணும். பணத்தை என்ன பண்ணிக்கணும்? கொள்ளை அடிக்கணும். பணம் கொடுத்தவங்க அடுத்த போய் ஏமாற்றி கடனை வாங்கி நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னாரியை ஊற்றும் போது, சாதாரண மழை ஊற்றும் போது அது வருது. பின்னாரியை ஊற்றும் போது, ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும் போது, பரிசுத்தாவி ஜனங்களுக்குள்ள ஊற்றும் போது இதே காரியம் நடக்கும். நம்முடைய வாழ்வில திரும்ப மர்மலர்ச்சி உருவாகும். அங்கே இருந்து எண்ணெய் வரும். பிறரை காயங்களை ஆற்றக்கூடிய நல்ல வார்த்தை நம்மளுக்கு கஷ்டப்படுறியா, வா உனக்கு நான் 100 ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்கு. இப்போ எங்கே போனாலும் சரி, யாரை பார்த்தா ஐயோ நான் 1 கோடி ரூபா கடன் வச்சிருக்கேன் என்று அந்த மிக்ஸ் கடன் வச்சு தான் வாழ்ந்துடும். அப்போ எப்படி இருக்கு? ஆண்டவர் பின்னாரியை ஊற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உபவாசம் இருக்கு. அப்படிதானே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த ஜனத்தை கூட்டுங்கள். ஜனங்கள் அங்க பொண்ணு கட்டி இருந்தாலும் சரி, அவனை கூட்டிடுறாங்க. அந்த வார்த்தை, கல்யாணம் பண்ணிட்டு நான் அங்க போறேன், இங்க போறேன், கனிமணி போறேன், முதல்ல இருக்கவா ஆண்டவர் கனிமணி இருக்கதான் இருக்குன்னு சொல்லுது. என்ன சொல்றார்? மணவாளன் தன் அறையை விட்டு வெளியே வரும். கல்யாணம் பண்ணவன என்ன பண்ணுறாங்க? மாப்பிள்ளை மாரை கூட்டிட்டு சுத்தகு பார்க்குறாங்க. எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லா மாப்பிள்ளை மாரை என்ன பண்ணுவாங்க? சும்மா வீட்டில் கிடக்கிறவங்கள ஆலயத்தை கூட்டிட்டு வரும். அதுதான் என்னோட செய்தி. ஒரு பக்கம் வறுமையாக கிடக்கு, எங்கே போனாலும் ஒரு பக்கம் வறுமையாக இருக்கும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? பின்மாரியாண்ட ஊற்றணும். ஆம்பளையோட சொல்லணும், வைத்திய சம்பாதிக்கிறவரை சனியாற்ற வீட்டில் தானே கிடக்குது, வந்து கொஞ்ச நேரம் உட்கார், ஆண்டவரை பார்ப்போம், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று கேட்க வேண்டும். 3ஆவதாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த மலையை 4ஆவதாக நான் முடிக்கப் போகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். When we are going to take the fasting properly, God is making your whole family with gladness and rejoicing. முதலாவதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, He sent the rain, அவர் நமக்கு மழையை அனுப்புகிறார். He sent the oil to renew our life. மூன்றாவதாக He sent the rain for restore our life. அவர் எதை கொடுக்கிறார்? நமக்கு திரும்ப வாழ்வை தருகிறார். அதுதான் பின்மாரி அனுப்பி இழந்து போன எல்லாவற்றை தருவேன் என்று சொல்லுகிறார். He will make rejoice in our life. நம்முடைய வாழ்வை அவர் சமாதானத்துக்கு நேராக, சந்தோஷத்துக்கு நேராக நடத்துகிறார். He will send the rain, renew your life, restore your life, and He will reform your life to rejoice all through your life. மண்களை மூடி ஜெபிக்கலாமா?